அண்மைக்கால தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் தேடி பார்த்ததற்கு அமைய இப்படி இந்த விஷயத்துக்காகத்தான் இவர் இன்று அழைக்கப்பட்டிருப்பார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அதை பார்க்கலாம். கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக இருந்த காலகட்டத்தில் அப்போதைய ஆட்சியினால் இவர் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளரும் கூட தானே. அப்பொழுது கட்டப்பட்ட வீடமைப்பு திட்டங்களின் கீழ் சரியான முறையில் இல்லாமல் சட்டத்திற்கு முரணாக வீடுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டவை தொடர்பில் விசாரணை ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு இவருடைய கையொப்பமும் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அது எந்த அளவு உத்தியோகபூர்வமான தகவல் என்பது சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு தகவல் இருக்கின்றது. அதை நாங்கள் பதிவு செய்துவிட்டு தொடரலாம். இது சம்பந்தமான விசாரணைகள் கணக்காய்வாளர் திணைக்களத்தினால் தேடப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த ஆட்சி காலத்திலே இந்த வீடமைப்பு திட்டங்கள் கட்டப்பட்டது, எப்படி கட்டப்பட்டது, யார் யாருக்கு இந்த வீடுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று கணக்காய்வாளர் திணைக்களம் தேடும் போது இந்த விடயங்கள் வெளியே வந்திருக்கின்றது. அவை இது சம்பந்தமான விசாரணைகள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்னெடுத்து வருகிற நிலையில் இதற்கு பிரதானமாக என்றால் இவர் அமைச்சர் அல்ல, இவர் செயலாளர். அமைச்சர், அப்போது இருந்த அமைச்சர் தான் இதற்கு பிரதானமாக தலையீடு செய்திருக்க வேண்டும். ஆனால் இவர் செயலாளராக இருந்தாலும் அன்று இவர்தான் எல்லாத்திலையும் முன்னணியாக இருந்தவர். காரணம், இவருடைய சகோதரர் நாட்டின் ஜனாதிபதி, அப்போது சகோதரன் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர். இவருடைய ஒரு பழக்கம் இருந்தது கோட்டாபய ராஜபக்சவிடம். எங்காவது இவர் வண்டியில் செல்லும் போது, கார் வண்டியில் செல்லும் போது எங்காவது ஒரு காணியை கண்டால் உடனடியாக அதை கைப்பற்றுங்கள், அதை பாருங்கள், அந்த காணியை எடுத்து விடுங்கள் அப்படி என்று சொல்லக்கூடியவர் தான் கோட்டாபய ராஜபக்ச. சொல்லியும் இருக்கிறார், அதற்கான சாட்சியங்களும் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. அப்படி இருக்கிற நிலையில் நிறைய காணிகள் இவர் வசம், அதாவது அரசாங்கம் எடுப்பதை போல, அதற்கு அரசாங்கத்தின் பொறுப்பில் எடுப்பதை போல அவருக்கு தேவையான வகையிலே கைப்பற்றி இருப்பதும் நிறைய தகவல்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கிற நிலையில் கணக்காய்வாளர் திணைக்களத்தின் தேடுதலுக்கு அமையத்தான் இந்த விசாரணைகள் இடம்பெறுகிறது. நகர அபிவிருத்தி அமைச்சிற்கு சொந்தமாக இடங்கள் இப்பொழுது அந்த காலகட்டத்திலே புதிய மாடி வீடுகள், தொடர் மாடி குடியிருப்புகள், வீடமைப்பு திட்டங்களை நாங்கள் கட்டப்போகின்றோம். அவை இந்த சிறு சிறு வீடுகளில் ஒரு கொழும்பில் நிறைய இடங்கள் இருந்தது. மட்டக்குழி பகுதி, கொழும்பு 15, கொழும்பு 13, கொழும்பு 12, இப்படி பல பகுதிகளில் இருந்தவர்கள், பலகை வீடுகள், சிறு சிறு வீடுகள், இப்படியான வீடுகள் இருந்தவர்களை அவர்களை அந்த இடங்களிலிருந்து அகற்றி தொடர்மாடி குடியிருப்புகளில் அவர்களை குடியமர்த்தும் வேலை திட்டங்கள் இடம்பெற்றது.